Hello friends, welcome back to Sterling Summit. இன்னைக்கு நம்ம எங்கள் ஃபுல் சின்ன பால்கனி கார்டன் டூர் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான திங்ஸும் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ண பிளான்ட்ஸு அதுக்கு க்ரோத் ஹார்வெஸ்ட் பண்ணுறது சில வெஜிடபிள் அது கூட காட்ட போகிறோம். ஆனால் ஸ்டேட்யூன் வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி ஸ்டர்லிங் சமையலுக்கு நீங்கள் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ண மறக்காதுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிறோம் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு க்ரோத்துக்கு தான். அதுவும் நீங்கள் வேணும்னா செக் பண்ணலாம் ஸ்டர்லிங் சமையலில் போய். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த இடத்துல நாங்கள் மணி பிளான்ட் வச்சுருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் கார்டன் டூர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் இப்போ இங்கே சிங்கோனியம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். இந்த க்ரீன் வேரியன்ட் இதுக்கு இன்னும் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. இங்கே இப்போ என்ன இருக்குதுன்னா, இது மணத்தக்காளி, இதுவரை வந்த மணத்தக்காளி எடுத்து நாங்கள் வச்சுக்கிறோம் ஒரு பாக்ஸில் சீட்ஸ்க்கு வேண்டி. இது ஸ்பைடர் பிளான்ட். இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் மாதிரி தான் திக்கு ஆன ஒரு பிளான்ட், இதுக்கு பேர் தெரியலை. லெஃப்டில் பாட்டிலில் ஜேட் இருக்குது. ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட், அதில் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு புதுசாக பிளான்ட்ஸு. மேலேயும் நாங்கள் திருப்பி வேறு செட்டப் செய்திருக்கோம். லெஃப்டில் இந்த பனானா லீஃப் மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குது. ஒரு அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேம்பு நீங்கள் மண்ணில் வளர்க்கும் போது டார்க் க்ரீனாக வரும், தண்ணியில் வளர்க்கும் போது லைட் க்ரீனாக வரும். அதுக்கு அடுத்து ஜவந்தி பூ. இப்போ சீசன் இல்லைல்ல, அதுதான் அதில் பூ வரல. ஒரு திருப்பி ஒரு பனானா லீஃப் மாதிரி உள்ள ஒரு லீஃப் இருக்கிற பிளான்ட் தான், இதுக்கு பேர் தெரியல. ஒரு அதுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கோனியம் இருக்குது. இது கம்ப்ளீட்லி க்ரீனான டார்க் க்ரீன் சிங்கோனியம். ஒரு இது சாங் ஆஃப் இந்தியா. இது நிறைய வருஷமாட்டு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அவ்வளோ க்ரோத் தெரியல, ஆனால் பரவாயில்ல. இது கீழே இருக்கிற செடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கருவேப்பிலை செடி இருக்குது. இது சில டைம் என்னென்னா லெஃப்டில் இருக்கிறது இன்னும் நல்லா வளரும், ரைட்டில் இருக்கிறது கொஞ்சம் இதாக கம்மியாக இருக்கும். சில டைம் ரைட்டில் இருக்கிறது நல்லா வளரும், லெஃப்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லா வளராது. அது ஆனாலும் வந்துட்டுருக்கு லீவ்ஸு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருந்தோம். மோக்ரா செடி, முல்லைப்பூ. அதில் நாங்கள் இதுக்கு லீவ்ஸ் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் இது மழை சீசன்னால் எல்லாம் திருப்பி வந்துட்டு லீவ்ஸு. இதுலேயும் 2 செடி இருக்குது. ரைட்டில் இருக்க வேறு வெரைட்டி, லெஃப்டில் இருக்கிற வேறு வெரைட்டி. ரைட்டில் இருக்கிறது பூ வரல, லெஃப்டில் இருக்கிறதுல பூ வந்திருக்கு. நாங்கள் ட்ரை பண்ண மீன் அமிலமும் யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம் மீன் அமிலம், அதனால தான் நினைக்கிறோம். இது இப்போ ஆக்சுவலி சீசன் இல்லை, ஆனாலும் வருது. இது பார்த்திங்கன்னா துளசி செடி. சைடில் நம்ம புதினாயை நாங்கள் நட்டு வச்சுக்கிறோம். அதுலேருந்து சின்ன சின்ன லீவ்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியும். இது தக்காளி செடி. பொதுவாக நாங்கள் தக்காளி நட்டால் ரொம்ப சீக்கிரம் வளரும், ஆனால் இந்த தடவை அவ்வளோ வளரலை. நிறைய பிளான்ட்ஸ் வருது, ஆனால் பெருசாக வளர மாட்டேங்குது. தக்காளியும் வரலை இதுவரை. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கீரை வாங்கியிருந்தோம். அந்த கீரையை திருப்பி லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நட்டு வச்சுக்கிறோம். அதுலேயும் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொரு பேட்ச் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகுது. இது நவர பச்சலை. அது 2 பிளான்ட்ஸ் இருக்குது. இது நாங்கள் விண்டோ கார்டனில் வச்ச டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருச்சு போகிறோம். இப்போ நாங்கள் திருப்பி பால்கனியில் வச்சுக்கிறோம். ஓமவழின்னு சொல்கிறாங்க இது. இங்கேயும் தக்காளி வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அவ்வளோ க்ரோத் இல்லை. ஒரு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் இருக்குது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி. இதையும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க.
நாங்கள் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். அங்கே நிறைய பெர்ரிஸும் வந்திருக்கு, காய். லீவ்ஸும் இருக்குது, பூவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது திருப்பி தக்காளி செடி. இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா புதினா. நாங்கள் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம், அது இப்போ திருப்பி அடுத்து வருது லீவ்ஸ். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வெத்தலை, அதுலேயும் தக்காளி வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ ரெய்னி சீசனில் கொஞ்சம் நிறைய லீவ்ஸ் வந்துட்டு, இது நாங்கள் புதுசாக வச்சு பிளான்ட் பண்ணுவோம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசலைக்கீரை. உள்ளால வேறு வெந்தயக்கீரையும் வந்திருக்குது, 2-3 பிளான்ஸ். இது நாங்கள் ஒரு நட்ட டைம் நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசாகும்னு. ரொம்ப சின்ன லீவ்ஸாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது, ஆனால் பிறகு அப்படியே நம்ம வெளியில் வாங்குறது மாதிரியே வருது லீஃப்க்கு சைஸ். இதுவும் திருப்பி நாங்கள் புதினா நட்டுருக்குறோம். நாங்கள் இனி இதுக்கு ஹார்வெஸ்ட்டும் காட்டுறோம், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுவும் அந்த கீரை சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் இதில் நட்டு வச்சுக்கிறோம். பாருங்கள் புதுசாக எத்தனை லீவ்ஸ் வந்துருக்குன்னு. நாங்கள் எல்லா பிளான்ட்ஸ்லையும் ஆக்சுவலி கிச்சன் வேஸ்ட்டை தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அது கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் மேலே தெரியும். ஆனால் அது ஆக்சுவலி மல்ச்சிங் பர்பஸும் சர்வ் பண்ணுது. அதனால் இப்போ நம்மளுக்கு தண்ணி உள்ளால ரீட்டைன் ஆகும், அதனால் ஜாஸ்தி உங்களுக்கு எப்போவுமே தண்ணி ஊற்றணும், அந்த பிரச்சனைலாம் இருக்காது. நல்ல க்ரோத்தும் இருக்கும் பிளான்ட்ஸில். அதனால கொஞ்சம் பார்க்க இதாக இருக்கும். ஆனால் நிறைய பிளான்ட் புஷ் ஆன உடனே உங்களுக்கு கீழே இருக்கிற பொருளெல்லாம் தெரியாது, அந்த வேஸ்ட்டெல்லாம், கிச்சன் வேஸ்ட்டெல்லாம். இது பார்த்திங்கன்னா சில்லி, பச்சை மிளகாக்கு பிளான்ட். நாங்கள் இது பச்சை மிளகான்னு நினைக்கிறோம், ஆனால் ஒருவேளை கேப்சிகம் மட்டும் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் 2 சீடும் ஒரே இடத்துல போட்டிருந்தோம். நிறைய பிளான்ட்ஸும் வந்திருக்கு, ஆனால் அது என்னன்னு எக்ஸாக்ட்லி தெரியலை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளால அதுக்கு ஃப்ளவர் வர்றதுக்கு தெரியுது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃப்ளவர்ஸ் இருக்குது சின்ன சின்னதாட்டு, ஜாஸ்தி வெளியில் தெரியல. நாங்கள் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், இனி இது வரும்போது உங்களுக்கு ஹார்வெஸ்ட் காட்டுறோம். மேலே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது சன்ரோஸ். இது நாங்கள் நினைக்கிறோம் 2 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த பூ வந்திருக்கு. நாங்கள் அதனால் அந்த பிளான்ட்டை தூர போடலை. என்ன அழகாக இருக்குது, சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லீவ்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும், லைட் க்ரீன் கலரில். இங்கே பார்த்தீங்கன்னா வாண்டரிங் ஜூ முதல்ல வச்சுருந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போகிற அந்த மணி பிளான்ட் மாதிரி உள்ள செடி. இது பார்த்திங்கன்னா ஜவந்தி. இதுவும் இப்போ வெறும் லீவ்ஸ் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பின்னால் அந்த பனானா லீஃப் மாதிரி உள்ள ஒரு செடி தான். இல்லை, இது சிங்கோனியம் தான் நினைக்கிறேன், சிங்கோனியம். அடுத்து இது கொரியாண்டர், கொத்தமல்லி. ஆனால் இந்த எங்களுக்கு அவ்வளோ லீவ்ஸ் வரலை, நிறைய சீட் போட்டிருந்தோன்னா கொஞ்சம் சீட்லேருந்து தான் லீஃப் வந்துச்சு. இது அவ்வளோ எங்களுக்கு எடுக்க முடியலை, அதனால நல்லா இருந்துச்சு அது க்ரோ பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா 10 மணி செடி. இதில் பட்ஸ் வருது, ஆனால் அது பூக்க மாட்டேங்குது. உங்களுக்கு அதுக்கு ரீசன் ஏதாவது தெரிஞ்சுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் வச்சுக்கிறோம், ஆனால் அதுலேருந்து பூத்து வர மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா பட்ஸ் இருக்குது. இது திருப்பி நவரா பச்சில். இது மணி பிளான்ட், நாங்கள் லெஃப்டில் வச்சுருந்தது தான். இன்னும் உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் காட்ட போகிறோம். இங்கே லெஃப்ட் இதை நான் காட்ட மறந்துட்டேன். இது பேம்பு பிளான்ட். லெஃப்டில் இந்த ஹேங்கிங் பிளான்ட்டையும் போட்டுக்கிறோம். நல்லாயிருக்கு பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மணத்தக்காளிலேருந்து ஹார்வெஸ்ட் தொடங்கலாம். நாங்கள் கொஞ்சம் லீவ்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குறோம்.
லீவ்ஸ் அவ்வளோலாம் வரல ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் இருக்கிறத எடுத்து சமைக்கலான்னு தான் நினச்சிக்கிறோம். பெர்ரிஸையும் எடுக்கிறோம். கொஞ்சம் கிடைச்சாலும் வீட்டிலேருந்து நம்மளே க்ரோ பண்ணி எடுக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லீஃபில் ஏதோ வெள்ளையாக இருந்துச்சு, நாங்கள் அதை எடுத்துகிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எடுத்தாச்சு. அவ்வளோ லீவ்ஸ் வரலை, ஏன்னா நிறைய இதில் கொஞ்சம் பூச்சி மாதிரி இருந்துருச்சு. நாங்கள் மிச்சம் இருந்த லீவ்ஸை எடுத்துருக்குறோம். பெர்ரிஸை நாங்கள் எல்லாம் எடுக்கலை, கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்டுருக்குறோம். ஆனால் கொஞ்சம் எவ்வளோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இந்த லீவ்ஸ்க்கு அடியிலையும் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பசலைக்கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இனி பசலைக்கீரைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஓமவள்ளியும் இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம், கஷாயம் அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு. நாங்கள் இப்போ ரீசெண்ட்லி பஜ்ஜி செய்து ட்ரை பண்ணிக்கிறோம். அது ஷார்ட்ஸ் வீடியோவில் இனி வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் செக் பண்ண மறக்காருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுக்கலாம். நல்லா ஃபர்மாட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லீவ்ஸ், நம்ம வெளியிலேருந்து வாங்குற மாதிரி. இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரியும். இதை பார்த்து உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன இடத்துல எங்களுக்கு எவ்வளோ செய்ய முடியும்னா, சிலவங்களுக்கு எல்லாம் பெரிய இடம் இருக்கும், கீழே எல்லாம் இருக்கும். நீங்கள் அதுலலாம் நிறைய உங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதோட சின்ன இடமா இருந்தால் கூட ஒரு பாட்டில் கூட ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரத்துக்கு இது சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா வேறு வெந்தயக்கீரை வளர்ந்துருக்கு இடையில. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள ஹார்வெஸ்ட். 2 லீஃபி வெஜிடபிள்ஸ் கிடச்சிருக்கு, சில பெர்ரிஸும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது ஒவ்வொரு டைமுக்கு நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு டைம் மீலுக்கு. இது வச்சு நீங்கள் தால் நம்ம பருப்பில் போட்டு கூட கறியெல்லாம் செய்யலாம், இல்லைன்னா பொரியல் கூட செய்யலாம், சூப் கூட செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது மணத்தக்காளி லீஃப் வச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போகிறோம். உங்களுக்கும் இதில் ஏதாவது வேறு ரெசிபிஸ் தெரியும்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் இது வச்சு பொரியல் மாதிரி தான் செய்யலான்னு இருக்கிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன இங்கே கொத்தமல்லி மட்டும் கூட வளர்த்தா கூட அதெல்லாம் ஈஸியாக வளரக்கூடியது. ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ் சீட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். அது நீங்கள் வளர்த்து நீங்கள் கொத்தமல்லி கூட நீங்கள் உங்கள் கிச்சனில் நீங்கள் அதை சமையலில் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளது. ஆனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணணும்னு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.